ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழ்நாடு அரசு கலெக்டர் அலுவலகத்திலேருந்து நமக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் தாங்க வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட ஆரம்ப சம்பளமே எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 28,000லேருந்து அவங்க ஸ்டார்டிங் சேலரியாக கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு நிபந்தனையுமே அவங்க வைக்கலை. ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இதுக்கான எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 10ஆம் தாங்க லாஸ்ட் டேட்டு. ஸோ எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் 1 by 1 நான் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுலேருந்து நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ஆஸ் யூஷுவல் ஆனால் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனும். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? இதனோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இமெயில் அட்ரஸோ இல்லை வந்துட்டு போஸ்ட்லேயோ வந்துட்டு நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது பக்கமாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய நேம், அந்த நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஃபுல் நேமாக கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் அதை வந்துட்டு இங்கே கொடுக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதன்படி உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். 1/1/2025 படி உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். நாள் படி எல்லாமே மென்ஷன் பண்ணணும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய சொந்த மாவட்டம் எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேரீடா அன்மேரீடா அப்படின்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பின்கோட், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸும் பின்கோடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நான் எப்பவுமே ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே சொல்லுவேன் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேலிடாக கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் அதை தான் சொல்லுவேன். ஓகேங்களா? மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேலிடாக கொடுங்க. நீங்கள் 2ல் 1 கொடுத்துக்கலாம், மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லை இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஏன் வந்துட்டு வேலிடாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு தான் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸோட காப்பி வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதனோட காப்பி அதையும் வந்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டி அப்படின்ட்டு இங்கே நீங்கள் டிக் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு கம்பெனிக்கு போய் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு காலம் மட்டும் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதை தான் இந்த டெசிக்னேஷன் அப்படிங்கிறது சொல்லுது. அண்ட் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அதை வந்துட்டு ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் போடணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸோடு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அதையும் வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணணும். கடைசியாக இங்கே வந்துட்டு உங்களோட நேம் போட்டு உங்களோட சிக்னேச்சர், டேட் அண்ட் என்க்ளோஷர் இதெல்லாமே போட்டுட்டீங்க அப்படின்னா இதனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட்டான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா பாதுகாப்பு அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. அதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்,
சைக்காலஜி, சைக்காட்ரி, லா, பப்ளிக் ஹெல்த்து, கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு இதுங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இதில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நீங்கள் பிஜி முடிக்கல அப்படின்னா கீழே இருக்கிறதுல எதுலேயும் ஒன்று முடிச்சிருக்கலாம். எதில் அப்படின்னா அதாவது கிராஜுவேட் நீங்கள் ஜஸ்ட் கிராஜுவேட் இருக்கலாம், பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம் வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், சூப்பர்விஷன் இதில் வந்துட்டு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிஜி முடிக்கல, அதில் வந்துட்டு நீங்கள் டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும், அதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இந்த டேட் படி, அதாவது 1/1/2025 படி உங்களுக்கு 42 வயசு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, 42 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 27,804 ரூபா வந்து அவங்க மாத சம்பளமாக அவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா சமூக பணியாளர். அதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன், அதாவது பிஏ வந்துட்டு முடிச்சுக்கலாம். பிஏ வந்துட்டு எதில் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ் இந்த டிகிரியில் நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாமே அந்த பிஏல அந்த சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி முடிச்சிருக்கீங்களா, யார் வந்துட்டு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கணினி வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா போன வேக்கன்சிஸ்க்கு சொன்ன மாதிரி தான், அதாவது 42 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. மாத சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 18,500 ரூபா வந்து மாத சம்பளமாக அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆல்ரெடி நான் தம்ப்நெயிலே சொல்லியிருப்பேன், 5/2/2025 தாங்க லாஸ்ட் டேட்டு. இதுக்கான நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ அப்போ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்புனா போதும். ஓகேங்களா? அந்த அட்ரஸ் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதனோட இன்ஃபர்மேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.